Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எப்பவும் போல இல்லாம ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல அதே நேரத்துல ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய கோதுமை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 1 கப் அளவு முழு கோதுமை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல கோதுமை மெஷர் பண்றீங்களோ அதே கப்லயே மத்த பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. கோதுமையை மீடியம் ஹீட்லயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு கோதுமை நிறம் மாறி வறுபட்டிருக்கணும். இது அப்படியே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது அதே ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோதுமையை சேர்த்துட்டு 1 கப் அளவு கோதுமை எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்மளுக்கு கோதுமை எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் பாயாசம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து முதல் பால் 2ஆம் பால் ரெண்டுமே சேர்த்து எடுத்த தேங்காய் பால் மொத்தமாக 4 கப் அளவு இருக்குது. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த தேங்காய் பாலோடு இது இன்னமுமே வேகும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும், இல்லைனா திரிஞ்சு போயிடும். நீங்கள் வெல்லம்க்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைனா நார்மலான சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தோன்னா இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண தேங்காய் கூடவே பாதாம் கிஸ்மிஸ் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி அவசியம் சேர்த்துக்கோங்க. அப்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா நெய்யில் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பாயாசத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான கோதுமை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸில் உடனே வரும்.